மூளைக்கு செல்கின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு அல்லது இரத்த கசிவு ஏற்படுவதால் வருகின்ற நோய்கள் இவை தான் பிரெயின் ஸ்ட்ரோக்கு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக்னால கை கால்கள்லாம் விழும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உயிருக்கே ஆபத்து தான் வருமே தவிர மூளைக்கு போகின்ற பிராணவாயு ஆக்சிஜன் சொல்கிறோம் இல்லையா, அது குறைவதால் ஏதாவது ஏற்படலாமே தவிர ஹார்ட் அட்டாக் அதனால் ஒருத்தர் கை கால் விழும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 3 நிமிஷம் இரத்த குழாய் தடைப்பட்டால், அந்த இடத்துக்கு போகின்ற ரத்தம் தடைப்பட்டால் மூளை வேலை செய்வது தடைப்படும். சில பேருக்கு ஆல்கஹால் சாப்பிடுவது கூட, ஸ்மோக்கிங் முக்கியமாக அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த இரத்த குழாய் சுருங்கி விடுங்க. இந்த பக்கவாதம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வருது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் மோனோபாஸ் நின்ற பிறகு அவங்களுடைய இது அதிகமாக ஆகுதுன்றாங்க. மென்னுக்கு அதிகமாக வரும், ஏன்னா அவங்களுக்கு வயசஸ் நிறைய ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் தான். ப்ரெஷர் ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டாங்க, சாப்பாடு சுகர் சரியாக கவனிச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் இருக்குது. அது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸசைஸ், கையை காலை நீட்டி அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம். உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் மிகவும் இன்றியமையாத விஷயம். ஸ்ட்ரோக் வரதை தடுக்கலாம் ஓரளவுக்கு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நரம்பியல் மற்றும் தோல் மருத்துவர் பாஸ்கர் அவர்கள் சந்திப்போ வாருங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதாவது ஆக்சிடென்ட் விட அதிகமாக பிரெயின் ஸ்ட்ரோக்கால் தான் கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் என்ன சார்? இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியமாக. அதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் கை கால் வர மாட்டேங்குது, அதோட பிரெயின் ஸ்ட்ரோக்கில் கை கால்கள் வராமல் இருக்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு காரணம், ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டாக்க அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் மாதிரியே கூட வரலாம். ஆனால் முக்கியமாக அவங்களுக்கு கை கால் எலும்பு முறிவு அதெல்லாம் ஆகிறதுனால தான் அந்த கை கால்லாம் வராமல். ஆனால் நீங்கள் சொல்கிற பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, மூளைக்கு செல்கின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு அல்லது இரத்த கசிவு ஏற்படுவதால் வருகின்ற நோய்கள் இவை தான் பிரெயின் ஸ்ட்ரோக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். ஓகே. செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இந்த ஆக்சிடெண்ட் ரோட்டில் பார்க்குற ஆக்சிடெண்ட்டில் பிரெயின் உள்ள ஆகின்ற விபத்து. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கை விட பிரெயின் அட்டாக்கில் தான் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. கை கால் ஒரு மூளையில் உட்கார வச்சிருது சார். இதுக்கு ஏன் அப்படி ஒரு நிலைமை? ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இதயத்துக்கு செல்கின்ற இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு. ஆமாம். அதனால் ஹார்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஆர்கன். அதில் என்னென்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ஒரு செகண்டில் கூட நாம் உயிரை இழந்து விடக்கூடிய அபாயம் அந்த ஹார்ட் அட்டாக்கில் இருக்குது. அதனால தான் ஹார்ட் அட்டாக்குங்கிறது நம்ம மிக தெளிவாக முன்ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஹார்ட் அட்டாக்னால கை கால்கள்லாம் விழும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உயிருக்கே ஆபத்து தான் வருமே தவிர மூளைக்கு போகின்ற பிராணவாயு ஆக்சிஜன் சொல்கிறோம் இல்லையா, அது குறைவதால் ஏதாவது ஏற்படலாமே தவிர ஹார்ட் அட்டாக் அதனால் ஒருத்தர் கை கால் விழும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் விழாது. ஆனால் அதுக்கான சர்ஜரி, அதுக்கான மெடிசன் எடுத்துட்டா கை காலோடு நல்லாவே இருக்கலாம். ஆனால் இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கில் தானே கை கால்களை முடங்கி இது ஏன் இப்படி ஏற்படுகிறது? உண்மை என்னன்னா, பிரெயின் அப்படிங்கிறது நம்ம தலைமைச் செயலகம். நம்முடைய உடலோட ஆக்டிவிட்டீஸ், கை கால் மூவ் பண்ணுறது, கண்ணால் பார்ப்பது, பேசுவது, காதால் கேட்பது, இந்த மாதிரி அனைத்து வேலைகளையும் கண்ட்ரோல் செய்கிறது பிரெயின். பிரெயினுக்கு இருக்கிற இரத்த குழாய்கள்லாம் 2 பக்கமும் கழுத்துலேருந்து போகுது. நமக்கு ஹார்ட்லேருந்து கழுத்து வழியாக, அது மாதிரி பின்னாடி கழுத்து வழியாகவும், மூளை என்ற ஒரு பெரிய பந்து மாதிரி, நரம்பு பந்து மாதிரி, அதுக்கு முழுக்க நிறைய இரத்த குழாய்கள் போகின்றன. அதில் ஏதாவது ஒரு இரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த மூளையின் பகுதி உடம்பின் எந்த பகுதியை பராமரிக்கிறதோ அல்லது கண்ட்ரோல் செய்கிறதோ
அந்த பகுதி வேலை செய்யாமல் போய்விடும். அப் ஹார்ட்டில் அது திரும்பவும் வருவதற்கான அதோடைய ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதோடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பிரெயினுக்கு ஒரு தடவை ஒரு இரத்த குழாய் அடைபட்டு அது வேலை செய்ய நிறுத்தினால் அது திரும்பவும் பழைய மாதிரி வேலை செய்வதற்கு சிறிது கடினம். சரி சார், இந்த ரத்த அடைப்பதனால இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் பக்கவாதம்னு சொல்கிறேன், அது எப்படி வருது சார்? அது எங்களுக்கு தெரியணும்ல. இப்போது வலது பக்க உடம்பு இடது பக்கத்து பிரெயினில் இருக்கிற மூளை, அந்த இடது பக்க மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இடது பக்க உடம்பை வலது பக்க மூளை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த இரண்டு பக்கத்திற்கும் செல்கின்ற இரத்த குழாய்கள் முக்கியம். ஒரு 3 நிமிஷம் இரத்த குழாய் தடைப்பட்டால், அந்த இடத்துக்கு போகின்ற ரத்தம் தடைப்பட்டால் மூளை வேலை செய்வது தடைப்படும். அந்த மூளை அந்த திசுவே இறந்து விடக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால தான் ஒரு இரத்த குழாய் அடைப்பட்டாக்க அது எந்த ஏரியா சப்ளை பண்ணுதோ பிரெயினில் அந்த இடம் வீணாயிடுது. இன்ஃபாக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு இரத்த குழாய் அடைப்பட்டதுன்னா அதை தாண்டி இருக்கின்ற அந்த இரத்த மூளை திசு வேலை செய்யாது, செல்கள் எல்லாம். ஆமாம், அந்த மூளையின் பகுதி உடம்பின் எந்த பகுதியை கண்ட்ரோல் செய்கிறதோ. இப்போது ஒரு சின்ன இடத்துல எல்லா நரம்பும் வருது, அந்த இடத்துக்கு போகிற ரத்த குழாய் அடைச்சிதுன்னா, இடது பக்கம் அடைச்சிருச்சுன்னா வலது பக்கம் பூரா, வலது கை, வலது பக்க முகம், வலது கால் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். அந்த தசைகள் வேலை செய்யாது. தசைகளில் ஒரு பெராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதில் அதுக்கு போகின்ற நரம்பு போலன்னு கிடையாது. அதை இயக்குவிக்கின்ற மூளை மேலே அது வேலை செய்யாதனால இந்த கை கால்கள் வேலை செய்யாது. அதுதான் பக்கவாதம். ஆனால் ரைட் சார், நீங்கள் சொல்கிறீங்க ஹார்ட் அட்டாக்கு ரெமெடி இருக்குது. அப்போனா இது பிளட்டு வெசல்ஸ் அடைப்பு ஏற்பட்ட மூளைக்கு போக ஏறுது, அடைப்பு அவள் தான் கை, அதுக்கு ரெமெடியே கிடையாது, அவங்கள காப்பாற்ற முடியாத, பழையபடி நடக்க வைக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். அதுக்கு எப்படி சார்? அது நாம் எந்த மாதிரி இரத்த குழாய் அடைபடுகிறது அல்லது எந்த மாதிரி இடத்துலேருந்து ரத்தம் கசிகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது. ஒரு சின்ன இரத்த குழாய் அடைபட்டிருக்குனாக்க அவங்க அதுலேருந்து தானாக மீறி வந்துடுவாங்க. இதுக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு பேர். அதாவது எந்த நரம்பின் திசு காயப்படுகிறதோ மற்ற நரம்புகள் அதன் வேலையை எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு தகுதி, ஒரு வாய்ப்பு மூளைக்கு இருக்கிறது சார். இதில் நான் இன்னொன்று கேட்டேன் சார். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துன்னா இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாவே சரியாயிடு, காப்பாற்றிடலாம், அப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கு காப்பாற்றுக்கு அதே மாதிரி இது அந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்கிறோம், அதே மாதிரி எதுனா இருக்கா சார்? இந்த கோல்டன் ஹவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஏன் இந்த ஸ்ட்ரோக் வருது, அதுதான் முக்கியம். ஒருத்தருக்கு ரத்த கொதிப்பு இருக்குது, அவர் இந்த கவனிக்காமல் விட்டார்னா அவருக்கு ஸ்ட்ரோக் வரும் வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக ஒரே ஒரு காரணம், நிச்சயமான காரணம் சொல்லணும்னா ரத்த கொதிப்பு அதிகமாக. ஆமாம், ரத்த கொதிப்பு, அதிகமான ரத்த கொதிப்பு இருந்து அவங்க அதை கவனிக்காமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ரத்த கொதிப்பு, அதிகமான கொழுப்பு, வேலை ரொம்ப ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரே செடன்ட்ரி லைஃப், ஒபிசிட்டி குண்டாக இருக்கிறது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சில பேருக்கு ஆல்கஹால் சாப்பிடுறது கூட, ஸ்மோக்கிங் முக்கியமாக அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த இரத்த குழாய் சுருங்கி விடுகின்றன. வயதானவர்களுக்கு நார்மலாகவே இரத்த குழாயெல்லாம் திக்காயிடும். அப்போ ரத்தம் போகிறது குறைகிறது, அப்போ அது அடைபடுவது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். அதனால தான் வயதானவர்களுக்கு இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது ரொம்ப காமனாக வரும். ஸோ இதை நம்ம தடை பண்ணணும். இது வருமுன் காப்பது தான் இது சிறந்தது. ஆமாம் சார். சரி, அப்படி வந்துடுச்சு, ஒரு ரத்த குழாய் அடைப்பட்டு ஒரு ஸ்கேன் பண்ணோன்னா தெரிஞ்சிடும். ஹெமரேஜ் இருந்ததுன்னா அது எதனால் வருகிறது, அதாவது ப்ளீட் ஆகுது, ரத்த கசிவு எதனால், அப்போ தான் இந்த ஆஞ்சியோகிராம் என்பது வருது. கரோட்டிட் வெசலில் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்கன்னா அந்த ரத்த குழாயில் வீக்கம் இருக்கிறது, அதிலிருந்து ரத்த குழாய் வந்துக்குன்னா உடனே சர்ஜன், நியூரோ சர்ஜன் என்ன பண்ணுவாங்க, அந்த அடைப்பை நீக்கிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் செய்யலாம், காப்பாற்ற முடியும், முழுவதாக வந்துடுவாங்க. ஆனால் இதுவே பெரிய ஹெமரேஜ், ஒரு பெரிய ரத்த குழாய், இவங்க கவனிக்கவே இல்லை, ப்ரெஷர் ரொம்ப நாளாக மாத்திரையே ஒழுங்காக சாப்பிடல, பெரிய இரத்த குழாய் வெடித்து ரத்தம் அதிகமாக கசிந்து விட்டதென்றால் அப்போது அவர்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம். ஏன்னா டேமேஜ் ஆன நரம்பு திசுக்கள் திரும்பவும் பழைய மாதிரி வருவது கொஞ்சம் கடினம். அதுக்கு தான் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோம். அந்த மசில்களுக்கெல்லாம், கை கால்களுக்கெல்லாம் தன்னுடைய
வேலையெல்லாம் மறந்துடுது. திருப்பி சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஃபிசியோதெரப்பி கொடுத்து தான் கொண்டு வந்து ஒரு 80 to 90% அவங்களை நம்மால் கொண்டு வர முடியும். நான் இங்கே இப்போ இன்னொன்று இந்த அதாவது ஹார்ட் அட்டாக்கு கோல்டன் அவர்ஸ் இருக்குது, அதே மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக்குக்கும் ஏதாவது கோல்டன் அவர்ஸ் இருக்கு. நீங்கள் 6 மணி எவ்வளோ நேரத்தில் அவர் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அவரை பழையபடி கொண்டு வந்து இப்போது மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். 6 மணி நேரம் தான், முன்னாடி 3 மணி நேரம் சொன்னாங்க, இப்போ 6 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்தாங்கன்னா செய்யலான்னு. அதுலேயும் 2 விஷயம் இருக்குது. எல்லா ஸ்ட்ரோக்குக்கும் நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி பண்ண முடியாது. ஹார்ட் அட்டாக்கில் ஒரு நிச்சயமாக குழாய் அடைப்பு தான் இருக்கும். ஆனால் பிரெயின் ஸ்ட்ரோக்கு குழாய் அடைப்பு இருக்கலாம், அல்லது அது வெளியில் ரத்த கசிவு இருக்கலாம். ரத்த கசிவு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே உடனே நாம் வந்து அதுக்கு செய்ய முடியாது. நியூரோ சர்ஜன் பார்த்து அவங்க பண்ணால் தான் உண்டு. ஆனால் இரத்த குழாய் அடைப்பு இருந்தாக்க அவங்க 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்து அடைப்பு தான் இருக்குனாக்கா அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த அடைப்பை நீக்குவதற்கான இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு, இப்போ பண்ணலாம். ஆனால் அதற்கான முழு தகுதி இருக்கிறதா அந்த மருத்துவமனைக்குன்னு பார்க்கணும். என்னன்னாக்க 4 மணி நேரத்துக்கு வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்த இரத்த குழாய் அடைப்புக்கு கொடுக்கின்ற இன்ஜெக்ஷனில் கொஞ்சம் ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், இரத்த கசிவு ஏற்படுது. அது தவிர டிரான்ஸ் கிரேனியல் டாப்லர்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்த குழாயெல்லாம் எப்படி இருக்குது, இன்ஜெக்ஷன் போட்டப்புறம் என்ன ஆகுது, திருப்பி ரத்த குழாய் கசிவு ஏற்படுகிறதா. ஸோ இதெல்லாம் இருந்து அதுக்கெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதிகள் இருக்குன்ற மருத்துவமனைகள் தான் செய்ய முடியும். எல்லா மருத்துவமனை 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியில் போய் நம்ம செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. உடனே வரணும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கை வீக்காக இருக்குதுன்னு பக்கத்து வீட்டில் கேட்பாங்க, எழுத்து வீட்டில் கேட்பாங்க, அப்புறம் பச்சைலை சாப்பிடுவாங்க, வேறு மருந்துக்கெல்லாம் போவாங்க, மந்திரிப்பாங்க. 2 நாள் 3 நாள் கழித்து தான் வருவாங்க. அப்படி வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துன்னா நிறைய ஷொட்டிங் வரும், இதில் வரும், ஒரு சிம்டம்ஸ் வரும். அதே மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக்கு சிம்டம்ஸ் காட்டும் இல்லை சார், அது என்ன மாதிரி? அந்த மாதிரி சிம்டம் அப்படின்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி சடனாக தான் இது வரும். ஏன்னா இதுவும் ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட. ஆமாம் சார். ஆனால் ஒரு செகண்டில் கை கால் விழுந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கொடுத்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நாம் செய்வது அடைபட்ட பிறகு 3 மணி நேரத்துக்குள்ளே வந்தால் அந்த அடைப்பை நீக்க முயற்சி சிம்டம்ஸ் அந்த சிம்டம் கிடையவே கிடையாது. இது கிடையாதா? பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு மயக்கமாக விழுந்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் கை கால் வராது. சில பேர் கை கால் மறைத்திடும், வாய் கோணமாக போயிடும், அதற்கு பேச்சு இல்லை உண்மை அது அவங்கள அறியாமலே ஒரு இதில் ஆகும், பார்வை குறைபாடு ஏற்படும். இதெல்லாம் இதுக்குரிய சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்களே சார். அது சிம்டம் சொல்ல முடியாது, அதுக்கு பேரே வேறு. டிஐஏன்னு பேர் அதுக்கு, டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக். அதாவது இவருக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கலைன்னா ஒரு வார்னிங் கொடுக்கும் உடம்பு. ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்ணு முன்னாடி தர மாதிரி வந்து கண்ணு தெரியாது ஃபியூ செகண்ட்ஸ், அப்புறம் திருப்பி தெரியும். அப்படின்னா கண்ணுக்கு போகின்ற ரத்த குழாய் அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ உன்னோட ப்ரெஷரோ சுகரோ கவனிச்சிக்கல, போய் கவனிச்சிக்கோ, ஒரு வார்னிங் சிக்னல். அந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட் திடீர்னு பேச்சு வராது, கை காலை விழுந்துடும், பக்கவாதமாக ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரெக்கவரி நல்லாயிடுவாங்க. அதாவது ரத்த குழாய் சுருங்கி அல்லது ஒரு நிமிடம் அடைபட்டு சரியாயிடும். உனக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு மார்வலியோ வேர்த்து கொட்டுது கையில் பரவுது அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரோக். இதில் சொல்கிறாங்க கை கால் மறுத்து போச்சுன்னா, ஒரு சைடு மறுத்து போச்சுன்னா, கையோ காலோ மறுத்து போச்சுன்னா, பேச்சது குளறிடுச்சுன்னா, அதாவது அன்கான்சியஸ் மாதிரி இது ஆயிடுச்சுன்னா, அது இல்லை, அது அப்படிலாம் இதே மாதிரி சிம்டம்ஸ், அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வராது. டிஐஏ வந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் டிஐஏ சேர்ந்தது தான். மரத்து போது ஒரு பக்கம் கொஞ்ச நாழி, பேச்சு வரல கொஞ்ச நாழி, கை ஒரு நாள் வரல, 5 நிமிஷம் கழிச்சு வருது, உளறி பேசுகிறாங்க. இதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அணுக வேண்டிய விஷயம். அறிகுறிகள்ன்றாங்க. சில சமயத்தில் வலிப்பு நோய் கூட இப்படி வரும், காக்கா வலிப்பு. ஆமாம், அந்த காக்கா வலிப்பு வந்து நம்ம ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று பயந்துட்டு பண்ண முடியாது. அது மிக முக்கியமான விஷயம். பேஷண்ட்டோட பேசணும், எல்லாது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், என்ன நடந்ததுன்னு சொல்லணும். அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு தான் நம்ம இதை பற்றி சொல்லணும். இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து முடியாதுன்னு சொல்கிறீங்களா? முடியாது கிடையாது. அப்படி தடுக்கணும்னா அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்லாம் நம்ம குறைக்கணும், அதுதான் முக்கியம். இதுக்கு நான் ஹார்ட் அட்டாக் மாதிரி இது வர போல் ஒரு அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ்லாம் வராது, சடனாக வந்துடும். ஹார்ட் அட்டாக்லேயும் அப்படி தான், சில பேருக்கு அது மாதிரி சிம்டம்ஸ் வரும், சில பேருக்கு சடனாக வந்து அப்படியே சிம்டம்ஸ் கூட அது அதனுடைய பிரெயின் ஸ்ட்ரோக்குடைய இதுதான் சொல்கிறாங்களே சார்.
என்ன சொல்கிறாங்க, பிரெயின் ஸ்ட்ரோக்கும் ஹார்ட் இல்ல அட்டாக்கு இந்த நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல அதனுடைய சிம்டம்ஸ் இமிடியேட்டா நீங்க இருக்கலாம். வித்தின் 4 ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் போயிட்டீங்கன்னா அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல போயிட்டா நீங்க அந்த இன்ஜெக்ஷன் போயிட்டு பழையபடி திரும்பிடலாம். பிசியோதெரபி அதெல்லாம் அது மிகைப்படுத்தி சொல்லப்படுவதான விஷயம் அது. அப்படியா சார்? ஆமாம், அதாவது சிம்டம்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. அவர் பேசலை 2 நிமிஷம் சரியாயிடுச்சுனாக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேட் தான் பண்ணணும், அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, பக்கம் கை கால் விழுந்துடுச்சு, குழந்தை தான் பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் அது சிம்டம் இல்லை, அவருக்கு அட்டாக்கே வந்துடுச்சு. வந்த உடனே வித்தின் 3 ஹவர்ஸ் போகணும். வந்தாக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சிம்டம் வந்தாலே போய் இப்போ நம்ம வந்து ஒரு மருந்து கொடுத்து நிறுத்தலாம்லாம் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அப்படின்னா அதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு அவருக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும், ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, ஆல்கால் சாப்பிட்றது, ஸ்மோக்கிங், அதெல்லாம் குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பு அது பார்த்துக்கணும். அது இருந்தால் வராமல் தடுக்கலாம். ஆனால் வந்ததுன்னா பக்கவாதம் வந்த பிறகு 3 மணி நேரத்துக்குள்ளேயோ இல்லை 6 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம அது நியூரோ போகணும், ஸ்பெஷலிஸ்ட் அது அந்த ஹாஸ்பிட்டல் போனால் நிச்சயமாக அதை சரி பண்ண முடியும். பழையபடி நடக்கலாம், பேசலாம், அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். சில இதுக்கெல்லாம் பிசியோதெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாருக்குமே பிசியோதெரப்பி கொடுக்க தான் வேணும் சார். இது ஒன்று சார். இன்னொன்று, அதாவது இந்த பிரெயின் ஸ்ட்ரோக், இந்த பக்கவாதம் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வருது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் மோனோபாஸ் இந்த பிறகு அவங்களுடைய இது அதிகமாக ஆகுதுன்றாங்க சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ரிவர்ஸில் இருக்குது. எப்படின்னா மெனோபாஸ் வரைக்கும் லேடிஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்ட்ரோக், அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. அதுக்கப்புறம் ஈக்குவலாக தான் வரும் மென் அண்ட் விமன், அது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. மென்னுக்கு அதிகமாக வரும், ஏன்னா அவங்களுக்கு வைசஸ் நிறைய, ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் தான், ப்ரெஷர் ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டாங்க, சாப்பாடு சுகர் சரியாக கவனிச்சிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் வர வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சேம் தான். அவங்களும் ப்ரெஷரை கவனிச்சிக்கல, சுகரை கவனிச்சிக்கலைன்னா நிச்சயமாக ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த இப்போ வந்து இப்போ யங்ஸ்டரில் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு என்ன சார்? இது முன்னையே உண்டு. அது யங் ஸ்ட்ரோக்னா 40 வயசுக்கு மேலே இருக்கிறது நம்ம யூஷுவல் ஸ்ட்ரோக்காக வச்சுக்கலாம். 40 வயசு கீழே 25 இதுலேயே ஸ்டார்ட் ஆகுது. 40 வயசு கீழே வரவங்களுக்கு ஸ்ட்ரோக் இந்த யங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேறு காரணங்கள் இருக்குன்னு, அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கணும் அவசியம் இல்லை, சுகர் இருக்காது. ஆனால் வேறு அவங்களுடைய ரத்தத்தில் இந்த ரத்தம் உறைவதற்கான சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த தட்டனுக்கு சிவப்பணுக்கள், அந்த குறைபாடுகள் இருந்தாக்க அவங்களுக்கு வரலாம். ஓகே. அதே மாதிரி சில இந்த ஆட்டோ இம்யூன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு சில ஆன்டிஜென்ஸ் இருக்கும் உடம்புல, அதனாலேயும் அவங்களுக்கு ரத்தம் வந்து மீதி பேரோட கம்பேர் பண்ண சீக்கிரமும் உறைஞ்சிரும். அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். அல்லது பிறவியிலேயே அவங்களுக்கு ரத்த குழாய் வீக்கம் இருக்கிறது, அல்லது ரத்த குழாய் ஜாயிண்ட் வர இடத்துல ஒரு பெருசாக இருக்குனாக்கா அதுலேருந்து ப்ளீடிங் ஆகலாம், அப்போ யங் ஸ்ட்ரோக்காக வரலாம். சின்ன குழந்தை 1.5-2 வயசு நடக்க ஆரம்பிச்சு ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து விழுந்துடுது. சின்ன குழந்தை 2.5-3 வயசுக்கு, அதே மாதிரிலாம் அங்கே பார்த்துருக்கோம். அப்போனா அது ஜெனட்டிக்ஸ்? அது ஜெனட்டிக் கிடையாது, பிறவிலேயே அந்த ரத்த குழாயில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. இது ஜெனட்டிக்ஸ், இது ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கம்மி, அதை வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது, 5%க்குள்ளே தான் இருக்கும். அது இப்போ ஹார்ட் அட்டாக் அப்பாவுக்கு வந்ததுன்னா எனக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து அது ஒரு ஜெனட்டிக்ஸ், இது எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. ஃபேமிலியில் எந்த வியாதி எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய அந்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா எப்படியும் 1-2 பேர் இருக்கும். அது நிச்சயமாக ஜெனட்டிக்ங்கிறத ப்ரூவ் பண்ணலை இன்னும். இது ஆனால் இந்த ப்ரெஷர் சுகர் ஜெனட்டிக்காக இருக்கும். அதை கவனிக்காமல் இருக்கிறது ஜெனட்டிக்காக இருந்ததுன்னா ஜெனட்டிக்காக வரும். கவனிக்கிறது ஜெனட்டிக்காக இருக்கக்கூடாது. அவங்க அப்பா கவனிச்சிக்கலைன்னா பிள்ளை ஒழுங்காக கவனிச்சிக்கிட்டாருன்னா வராது. அப்போனா நீங்கள் சொல்கிற மாதிரி இதிலிருந்து நாங்கள் தற்காத்து கொள்ள என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது சார்? உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடாது அப்படின்னா முதல்ல உங்களுடைய பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பை சரி செய்து பார்த்து. எந்த வயசுலேருந்து சார்? நீங்கள் 30 வயசுலேயே சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் வருது. இப்போல்லாம் ஜிம்மெல்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க நிறைய பேர். சில பேர் ப்ரெஷரோடு வராங்க. ஸோ எப்போ வருதுனாலும் எப்போ டாக்டர்கிட்ட போனால் ஒரு தடவை ப்ரெஷர் செக் பண்ணிக்க நல்லது. அதெல்லாம் ஒரு சாதாரணமாக பேசணுன்னா 40 வயசுலேருந்து செக் பண்ணிக்கணும். பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், அதை செக் பண்ணிவிட்டு அது நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அதிகமான பிளட் ப்ரெஷர் இருந்தால் அதுக்கு மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிட்ணும். சுகர் அதிகமாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். கொலஸ்ட்ராலில் மிஸ்டேக் இருந்தால் அதை சரி பண்ணிக்கணும். ஸ்மோக் பண்ணுவீங்கன்னா அதை விட்டுறணும். புகையில போடுவீங்கன்னா அதை விட்டுறணும். பொடி போடுவீங்கன்னா அதை விட்டுறணும். இதெல்லாம் தான் காரணங்கள் முக்கியமாக.
அதே மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது, டிஏ மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெகுலராக செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்புறம் செடன்ட்ரி, இப்போல்லாம் எல்லாம் செல்லை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. யாராவது வாக் போகிறத பார்க்குறீங்களா? வெளியே ஈவினிங் எத்தனை போக மாட்டேன்றாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். தினம் ஒரு 40 நிமிஷம் வாக்கிங், ஆர்டினரி வாக்கிங் பண்ணியே ஆகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதனால் சாதாரண வாக்கிங் வாக்கிங் வேடிக்கை பார்த்துட்டு போனாலே போதும். வேர்த்து கொட்டணும், அப்படி ஓடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒன்று அந்த வாக்கிங்கிறது அதை விட ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு 40 நிமிஷம் தினம், காலையில் ப்ரெஷர் இருக்கிறதாலும் சரி, இல்லைனாலும் சரி, சுகர் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு 40 நிமிஷம் நடக்கணும். ப்ளஸ் நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸசைஸ், கையை காலை நீட்டி அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். ஸோ உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் மிகவும் இன்றியமையாத விஷயம். ஸ்ட்ரோக் வரதை தடுக்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ரத்த கொதிப்பு தான் இதுக்கு மெயின் ரீசன்ன்றீங்க. அந்த ரத்த கொதிப்புடைய எவ்வளோ சார் இருக்கணும்? எவ்வளோக்கு மேலே போச்சுன்னா நாங்கள் இது பண்ணுவோம் சார்? அப்படி இல்லை. ரத்த கொதிப்புங்கிறது நிறைய பேருக்கு தவறான ஒரு எண்ணம் இருக்குது. ரத்தம் கொதிப்புங்கிறது காலைல எழுந்த உடனே பல் வலிக்கணுன்னு ப்ளட் ப்ரெஷர் பார்த்தோன்னா குறைச்சலாம். ஒரு 11 மணி 12 மணிக்கு பார்த்தா அதோட கொஞ்சம் கூட இருக்கும். ஈவினிங் வேலையெல்லாம் போய்ட்டு டிராஃபிக்கில் ஓட்டிட்டு வா, கார்லாம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கூட இருக்கும். டயூர்னல் வேரியேஷன் சொல்லுவாங்க இதை. காலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், சாயங்காலம். அதனால் ப்ளட் ப்ரெஷர் சொல்லும்போது இது தான் இருக்கணும், 120 80 தான் இருக்கணும், அப்படி கிடையாது. மேலே 140லேருந்து 110 வரைக்கும் இருக்கலாம். எது இருந்தாலும் நார்மல் தான். அது அந்த வயசுக்கு ஏற்றார் போல். கீழே 70லேருந்து 90 வரைக்கும் நார்மல் தான். நார்மல் அப்படி தான் வச்சுக்கிட்டு அதுக்கேற்றார் போல் தான் நம்ம செய்யணும். இந்த மாதிரி பார்டர் லைனில் சந்தேகமாக இருக்கிறது ஒரு கொஞ்சம் உப்பு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு, இந்த ஊறுகாய், எண்ணெயில் பொரித்த இது, அதிக காரமான உப்பு சேர்ந்த பண்டங்களை சாப்பிடாமல் உடற்பயிற்சி செய்தாலே அது நார்மல் ஆகிடும். அதே போதும் சார். ஆமாம், நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க. டொபாக்கோ, ட்ரிங்க்ஸு, ஃபேட், அதெல்லாம் அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க என்ன மாதிரி ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்த பெஸ்ட்? ஜங்க் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். எண்ணெயில் கூட பார்த்திங்கன்னா ஒரு தடவை எண்ணெயில் பொரிச்சிட்டு மறுநாள் திருப்பி அதே எண்ணெயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு முறை உபயோகித்தா அது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகிடுது அப்படின்றாங்க. அதனால் எண்ணெய் இந்த கொழுப்பு பதார்த்தங்களை குறைத்து கொள்வது நல்லது. ரொம்ப அதிகமாக வீட்டில் கொஞ்சம் போட்டுக்கிறது அது கணக்கு கிடையாது. டீப் ஃப்ரைன்னு சொல்கிறாங்களே, பொரித்தெடுக்கிறது, எண்ணெயில் ஊற வச்சு வைக்கிறது, ஊறுகாலாம் ஊற வைக்கிறது. ஆமாம் சார். அந்த மாதிரி உப்பு அதிகமாக இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்னா ரோட்டில் சாப்பிட்றோம்ல, ஆமாம், அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து இதில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். இப்போ வெஸ்டர்ன் ஃபுட்டு இப்போ ஒரு கல்ச்சராக இருக்குது. அது அதில் அவங்க எண்ணெய் போடுறாங்க, டேஸ்ட்டுக்காக நிறைய உப்பு போடுறாங்க, என்னென்னோ மசாலா அதெல்லாம் போடனாக்கா நிச்சயமாக உங்களுடைய உடல் கொலஸ்ட்ரால் அஃபெக்ட் பண்ணலாம், இரத்த குழாயெல்லாம் பாதிக்கப்படலாம், ஏர்லியாகவே நமக்கு ப்ரெஷர் வந்துடலாம், சுகர் அதெல்லாம் வரும். சிறந்த உணவுனா முன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் சரிவிகித உணவுன்னு. புரதம், கார்போஹைட்ரேட் சொல்கிற நம்முடைய சர்க்கரை சத்து, கொழுப்பு 3 சரிவிகிதமான அளவில் இருக்கணும். இருந்ததுன்னா வராது. வீட்டு சாப்பாடு, நிறைய பச்சை காய்கறிகள், கிழங்குகள் தவிர்த்து பச்சை காய்கறிகள், இந்த பச்சை நிறைய பழங்கள், இதெல்லாம் தான் சேர்த்துக்கணும். சாதம், அந்த அரிசி அளவை கருத்து கொள்ளலாம். மற்றபடி சாதாரண எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும். இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணோம். எண்ணெயில் ரொம்ப பொரித்து, ரொம்ப காரசாரம், உப்பு அதிகமாக போட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சார் கொழுப்பு அவாய்ட் பண்ணுங்க. கொழுப்பு அப்படின்னா பிரெயினே ஒரு கொழுப்பு தானே சார்? அப்படி சொல்ல முடியாது. பிரெயினில் கொழுப்பு, நம்மளுக்கும் கொழுப்பும் வேணும் இல்லை? நம்ம கலோரிஸ் ஒரு நிமிஷம், ரொம்ப கரெக்ட். இப்போ ரொம்ப தவறான விஷயங்கள் நிறைய நடக்குது. கொழுப்பு என்பது உடம்பு பூரா இருக்கு, நமக்கு இருக்கு எல்லா இடத்துலையும். சில இடங்களில் அதிகமாக இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும். கொழுப்பு என்பது ஒரு சப்போர்ட்டிவ் டெஸ்ட் மாதிரி. எப்போது நம்ம எனர்ஜிக்கு அது தேவை, எனர்ஜி தேவைதான். எனர்ஜி முக்கியமாக கார்போஹைட்ரேட் தான். நீங்கள் விரதம் இருக்கீங்க, சாப்பிட மாட்டேன்றீங்க, கார்போஹைட்ரேட் சாப்பிடல, அரிசியெல்லாம் குறைச்சிடுறீங்க வச்சுக்கோங்க. அப்போ உடம்புக்கு வேண்டிய சக்தியை கொழுப்புலேருந்து எடுத்துக்கும். ஓகே, ஆமாம், நீங்கள் அரிசி சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அந்த கொழுப்புலேருந்து இதை எடுத்துக்காது. ஓகே, அப்போ நம்ம உடம்பு குண்டாயிட்டே தான். அரிசி சாப்பிட்றதுனால குண்டாயிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அரிசி அளவு கம்மி சாப்பிட்டிங்கன்னா வேணுங்கிற எனர்ஜிக்கு உடம்புல இருக்க கொழுப்புலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கும். அப்படி தானே தவிர பிரெயின் முழுக்க கொழுப்பு கிடையாது. பிரெயினில் அங்கங்கே இருக்கலாம், உடம்புல எல்லா இடத்துலையும் கொழுப்பு இடத்துக்கு தகுந்தால் மாறுபடும். பிரெயின் முக்கியமாக என்ன அப்படின்னாக்க ஒரு நரம்புகளின்
பந்து, நரம்புகளால் பின்னப்பட்ட ஒரு பந்துன்னு நினச்சிக்கோங்க. அது பல லட்சம் கோடி செல்ஸ் பிரெயின் முழுக்க கொழுப்பு கிடையாது. அப்படி இல்லை. அப்போ படித்தது பிரெயினுக்கு கொழுப்பாக இருக்குது. அப்போனா கொழுப்பை அவாய்ட் பண்ணால் அதுவும் இருக்கணும். அது இல்லை அப்படி கிடையாது. பிரெயின் கொழுப்பு இல்லை. இந்த நான் சொல்கின்ற கொழுப்பு என்பது என்ன செய்யும், நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படிலாம் இருக்கு. அதனால கொழுப்பும் எடுக்கணும். இல்ல எடுக்காம போன பாடி வீக் ஆயிடும். அதனால பயங்கரமான எஃபெக்ட் வரும். உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் அட்டாக். தவறு 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 இது தவறு. இது எல்லாமே தவறு. எப்படின்னா கொழுப்பு அவாய்ட் பண்ணணும் தான். இதெல்லாம் என்ன செய்யும், ரத்த குழாயில் போய் படிஞ்சிடும். உள்ள ரத்த குழாய் படிஞ்சிடுச்சுன்னா ரத்த குழாய் நேரோ ஆகிடும். ரத்த குழாய் அத்திரோஸ்க்ளோரோசிஸ் சொல்லுவாங்க. இந்த கொழுப்பே போய் ரத்த குழாயில் ஒட்டிக்கும். அப்போ ரத்த குழாயோட உள்ள இருக்கிற லியூமன் கம்மியாகிடுச்சுன்னா ரத்தம் போகிற மூளைக்கோ அல்லது ஹார்ட் இதயத்துக்கோ போகிற ரத்தம் குறைந்து விடுகிறது. அதனால தான் ஸ்ட்ரோக் வருது. இந்த கொழுப்பு வந்து நேராக போய் பிரெயினை போய் அட்டாக் பண்ணாது. அது ரத்த குழாய்களை படிந்து விடும். அதனால் போகின்ற ரத்தம் குறையிறதுனால ஸ்ட்ரோக் வருது. அதனால் கொழுப்பு குறைக்க சொல்கிறோம். இது வந்து ரத்த குழாய்களை காப்பாற்றுவது தான் முதல் வேலை. அது ரத்த குழாய் ஒழுங்காக இருந்ததுன்னா ஸ்ட்ரோக்லாம் வராது. அதனால் கொழுப்பு என்பது ரத்த குழாய்களை படிவதை தடுப்பதற்காக குறைக்கணும். அப்போனா நீங்கள் இது வரைக்கும் சொல்கிறது பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக் வந்தால் அதுக்கு ரெமிடி நிறைய இருக்குது. ஆனால் பிரெயின் ஸ்ட்ரோக், இந்த பக்கவாதம் ஏற்பட்டால் அதுக்கு ரெமிடியே இல்லைன்ட்டு அப்படி தான் நான் புரிஞ்சிக்க வேண்டியது. அது ஒரு வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இது கேள்வி அப்படி கிடையாது. நாம் சொல்வது போல் நம்ம ஒரு குறிப்பிட்ட கட்டம் போல் பிரெயின் ஹார்ட்டு நடக்காது. ஹார்ட் அட்டாக்லேயே சடனாக ஒரு செகண்டில் உலகத்திலேயே மிக குறைந்த நேரத்தில் உயிரை எடுக்கக்கூடிய வியாதி ஹார்ட்டில் வருது தான். அதனால் அந்த மாதிரி வரும்போது யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதற்கான காரணம் என்ன, ரத்த குழாய், அவங்க ரத்த கொதிப்பு சரியாக பார்த்துக்கல, அவங்க கொலஸ்ட்ரால் சரியாக பார்த்துக்கல, எக்ஸசைஸ் பண்ணல, சாப்பாட்டில் கண்ட்ரோல் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது ரத்த குழாய்கள் அடைப்பாது. ஆனால் அது வந்து அதில் நம்ம அதுக்கான மெடிசன் எடுத்துட்டா பாடி நல்லபடியாக இருக்கும், நல்லபடி இயங்கும், நல்லபடி இது இருக்கும். ஆனால் இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் பக்கவாதத்தை இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நம்ம முடங்கமாக இருக்கும். அடுத்தவனை நம்பிட்டு இருக்கணும். வீட்டுக்கே நான் பாரமாயிடும். நான் படுத்த புடுக்க புண்ணு ஏற்படும். இப்படி பல விதமான கொடுமை அனுபவிக்க வேண்டியது. இல்லை சார், நீங்கள் நேயர்களை பயமுறுத்துறதுலாம் தப்பு. ஹார்ட் அட்டாக்கும் பிரெயின் அட்டாக்கும் ரெண்டுத்துக்கும் நம்ம தடுக்கிறது தான் முக்கியம். ரெண்டுமே கஷ்டம்தான். சில இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்கில் வந்து நாங்கள் வந்து மருந்து கொடுத்துறோம், ஸ்டென்ட்டு போடுறோம்லாம் சொல்கிறாங்க. இதுக்கும் உண்டு. இங்கே அடைப்பு இருந்ததுன்னா கழுத்தில் ஸ்டென்ட் போடுவாங்க, கழுத்தில் ஆப்ரேட் பண்ணி அந்த ரத்த குழாயை சரி பண்ணலாம். மூளைக்குள்ளே வரும்பொழுது மூளை வித்தியாசமான உறுப்பு, ஹார்ட் மாதிரி கிடையாது. ஹார்ட்டில் வெளியில் இருக்கிற அந்த குழாய், ரத்த குழாய்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கும் உள்ளுக்குள்ளே பண்ணுறாங்க, ஸ்டென்ட்ஸ்லாம் போடுறாங்க, அந்த ரத்த குழாய் வீங்கி இருந்தால் அதில் தடுக்கிறாங்க. ஆனால் ஹார்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் வரவங்கெல்லாம் ஏன் சார் இதுக்கு தடுப்பே கிடையாது, அப்படி கிடையாது. அதான் நான் கேட்குறேன். வராமல் இருக்க அதுக்கான என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் சொல்கிறோம்ல, அது வராமல் தடுப்பு தான் இதுக்கு தான். அதுதான் இது இந்தியாவில் அது வருமுன் காப்பதுக்கு அந்த இது மாதிரி எதுவுமே இல்லை. அந்த பிறகுதான் சார் நாங்கள் ஓடி வரோம். ஹார்ட்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் அது என்ன காமிக்கிறதோ அது தடுக்கிறது தான் முக்கியம். தடுப்பது தான் இது. பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து தடுப்பது தான் முக்கியமாக கவனம் செலுத்தணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அதுதான் முக்கியம். வந்த பிறகு அதுக்கு ரொம்ப நம்ம ஹார்ட் மாதிரி முழுக்க சரி பண்ணிடலாம். அந்த ஹார்ட்டு கூட முழுக்க சரின்னு சொல்ல முடியாது. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்தாக்கா அதுக்கான கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் பிரெயினும். ஆனால் பிரெயினில் என்ன பிரச்சனை, அந்த பிரெயின் திசு திரும்ப வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது கஷ்டம். ஃபார்ம் ஆகாது. அதனால் மற்ற இருக்கிறதுல வர ரத்த குழாய்கள், மற்ற நரம்பு திசுக்கள்லாம் சேர்ந்து அதுக்கு வந்து உதவி புரிஞ்சால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஃபிசியோதெரப்பியாக தான் முக்கியம் பண்ண முடியும். திரும்ப வந்து நான் வந்து பழைய மாதிரி கொண்டு வந்துடுவேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பிரெயினில் முக்கியமாக முடியவே முடியாது. உண்மையிலே பிரெயின் ஸ்ட்ரோக் பற்றி, அதுவும் பக்கவாத பற்றி மிக தெளிவாக எங்களோடு பகிர்ந்து கொண்டு, இது ஒவ்வொரு மனிதனும் பார்த்து அவன் தன் இது வராமல் எப்படி தடுக்கலான்னு சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.